இப்ப சின்னதா ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாம் என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கீங்களா? கேட்கல. நம்ம ஃப்ரெஷர்ஸ் டேக்கு வெளியே இருந்து ஆக்டர்ஸ்லாம் வந்தா எப்படி இருக்கணும் அதான் இப்ப பார்க்க போறோம். ரெடியா? ஃபர்ஸ்ட் யார் யார் போறாங்கன்னு தெரியுமா? ஸ்டைல்னா இவர்தான் ஸ்டைல். Any guessing? Let's welcome superstar. இதை ஒதுக்கும் அப்பாத பெரியவர்களே தாய் போர்களே என்னை வாழவாக்கு தோலாக சொல்லிருப்பாங்க. இது சிதுக்குதீங்க வாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. நமக்கு என்னப்பா ஃபங்க்ஷன் அப்படி சொன்னேன். இல்ல சார் இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் டே வாங்க அப்படி சொன்னேன். ஃப்ரெஷர்ஸ் டேனா என்ன ஃப்ரெஷர்ஸ் டே அப்படி சொன்னேன். இல்ல சார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, ஆக்சுவலா வந்து அதுதான் செலிப்ரேஷன் அப்படி சொன்னாங்க. டெஃபினட்டா வரேன்னு வந்து பார்க்கும்போது சும்மா சேலம் லா காலேஜ் அப்படி சொன்னாலே சும்மா அதிர்து இல்ல. சார் எங்க ஃபேன் ஒருத்தவங்க அவங்க நேம் சொல்லணும் ஆசைப்படுறாங்க சார். யாருப்பா அது? என்ன நேம் சொல்லுங்க. வேற யார்? அன்பழகன் சார் தான். அன்பழகன் சார். வாழ்த்துக்கள் சார். இது அது இல்ல. அதான்ப்பா வாழ்த்துக்கள். அடுத்ததாக வரப்போது யாருன்னா உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள். பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அதிகமாக வந்து பழக்கம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு விழாவின் பெயரில் என்னை அழைத்தமைக்காக ஜெயசுதா மேம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி. அதாவது நான் படிக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நடக்குது. ஏன்னு தெரியுமா? ஏன் சார்? ஏன்னா நான் தான் படிக்கவே இல்லையே. ஏன் சார் நீங்க உண்மையுமே படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? அதாவது நான் படிக்கவில்லை என்று சொல்லவில்லை, படித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அதை தான் நான் கூறுகிறேன். ஏன் சார் நீங்க எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதாவது புரியக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பேச்சுக்கள், இல்லைன்னா வேற மாதிரி எல்லாம் எழுதி போயிட மாட்டாங்களா என்ன? இங்க தலை ஃபேன்ஸ் அதிகமா தளபதி ஃபேன்ஸ் அதிகமா? தலை ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சவுண்ட் விடுங்க. தளபதி ஃபேன்ஸ்லாம் சரி ஓகே, அவங்க வரும்போது கூப்பிட்டுறலாம். இப்ப அடுத்ததாக நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை கூப்பிட்டுறலாமா? இல்ல அதான் ரொம்ப சந்தோஷமா. நான் குமுதா கிளாஸ்ல பார்க்கும்போது மேக்கப் இல்லாமங்க இப்போ மேக்கப் போட்டு கும்பிடுக்கிறா. அவனும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாச்சு கிரிக்கெட் விளாண்டோம் சார். நீங்க தானே வச்சிங்க பால் மேலே போச்சு, கேட்ச் பிடிக்கலான்ட்டு பின்னாடி இருப்போம். விட்டனா கால் ஸ்லிப்பாக கீழே விட்டுனா. ஓ இங்கே அடிப்பட்டும். இதான மிடில் ஆம்லீட் இருக்கு. இங்கே அடிப்பட்ட மண்டையில் சாகும். அது விட்டு ஆட்ட முடியாது. சரி இருந்தா அதுக்கு எதிராக ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தீங்க சார். நீங்க எங்க தாங்க நடிப்பு போட்டாலும் வைவா பிரசன்டேஷன் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க சார். என்ன சொல்ற கன்ஃபார்மா? என்ன கீதாலட்சுமி மேம் இல்ல இந்த சுமார் கொஞ்சம் குமாரியே வைவாவா? சரி ஓகே நான் படிக்கிறேன். ஓகே கிளம்புறேன். அடுத்ததாக வரப்போகுது இவரை கோலிவுட்டின் பிரின்சஸ் சொல்லலாம், நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லலாம், எஸ்கேன்னு கூட சொல்லலாம். ஒரு நிமிஷம். எவ்வளவுங்க பிரச்சனை கொடுப்பீங்க? யாரெல்லாம் கொடுக்குறீங்க? உங்களுக்கே தெரியும் என்ன அப்படி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க? அப்புறம் என்னையா ஒரே மாசத்துல வைவ் பண்றீங்க, இன்டர்னல்ன்றீங்க, செமினார்ன்றீங்க. என்ன காலேஜ்ல படிக்கிறதா இல்ல நாட்டுக்கு போய் கிளம்புறதா? சார் உங்க ஆளுங்கத்துல அப்புறமா சொல்லுங்க. இப்ப எங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லிருப்பாங்க. இது என்னோட ஆளுங்க கிடையாது, தேர்ட் எல்எல்பி தனுஷ் தான் அது வந்து சொல்ல சொன்னாப்ல. அதனால தான் சொல்றேன். சரி ஓகே, எங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் மட்டும் பண்ணுங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு மோட்டிவேஷன் தப்புன்னு கேட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஓகே வாழ்க்கையில் நீங்கள் எதனா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அதை பற்றி நெகட்டிவாக யாராவது கமெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அந்த பையன் அதனால லா படிக்கிறான்பா, இந்த பொண்ணு 10th பிட் அடிச்சு தான் லாஸ்ட் சீட் வாங்கிச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் எல்லாம் ரெடியாக கிளம்பி வந்திருக்காங்க. அண்ட் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வர மாதிரி அதை நீங்கள் மக்களுக்கு யாருக்கும் பண்ணிடாதீங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லணும், என்றைக்குமே நீங்கள் ஜெயிக்கிட்டு எங்களை தவிர மக்களை தூக்கிட்டு என்னைக்கு உழைக்காதீங்க. தேங்க்யூ ஆல். சார் அந்த ரெமோ வாய்ஸ் தேங்க்யூ சார். அடுத்ததாக வரப்போவர் இவர் சிங்கர்னு சொல்லலாம், டான்சர்னு சொல்லலாம், ஆக்டர்னு சொல்லலாம், ஏன் டிவிக்கு தலைவர்னு கூட சொல்லலாம்.
மற்றும் வீட்டில் இருக்கும் குட்டி குட்டி நண்பா நண்பி ஐயா ராஜா ஜனங்களா வேற லெவலுங்க. நீங்க வேற லெவல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃப்ரெஷர்ஸ் டே நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறது அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் மீட் பண்றது. அண்ட் இந்த விழாவின் நாயகர்கள் ஃபர்ஸ்ட் எல்எல்பி அண்ட் ஃபர்ஸ்ட் பிஏ எல்எல்பி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ நண்பா. வாட்டா சார் அந்த 2026 இல்லைங்க 2026 பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாமே இவங்க கிட்ட தாங்க இருக்கு. சார் கொஞ்சம் சீரியஸாக சொல்லுங்க சார். இல்ல சீரியஸா சொல்லணும் அப்படின்னா இன்னும் 2 மாசம் 26 நாள் இருக்கு. ஹலோ நான் நியூ இயரை சொன்னேன். தளபதி வந்துட்டு போயிட்டாரு, அடுத்து யாரு கூப்பிடலாமா? கொண்டா போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். அமர்ஜித் குமார். எனக்கும் அதிகமாக இந்த ஃபங்க்ஷன் வந்து பழக்கமே இல்லை. எனக்கு வந்திருக்கு அப்படி சொன்னால் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப டேலண்டடாக அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். சார் நீங்கள் ஸ்டூடெண்ட்டை புகழ்ந்து பேசினா ஸ்டாஃபை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன தப்பு பண்ணுறது? இன்டர்னல் மார்க்லாம் இவங்க தானே போட்டாங்க. சார் நமது கொஞ்சம் இன்டர்னல் மார்க். உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்டர்னல் மார்க். தீபாவளி போனஸா என்ன சங்கீதா மேம் தெரிஞ்சு விடலாமா? இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாமே விஜய் வாழ்க்கை அஜித் வாழ்க்கைன்னு இருக்கீங்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? அடுத்ததாக வரும்போது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட் தொட்டா சாக்கடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும் தெரியுமில்ல? சார் ஷூட்டிங் பாஸ் இல்லை சார், ஸ்டேஜ் சார். அதெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துட்டு நிறுங்க. நீங்க என் உயிரினும் மேலான அன்புடன் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்குது. என்ன நிகழ்ச்சி இது? சார் வைவா பிரசன்டேஷன். அந்த நிகழ்ச்சியில பேசின அவசியம் கிடையாது. தூக்கி அடிச்சு பார்த்து நீங்க நிக்க வேண்டாம். என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் தம்பி, தெரியுமில்ல அடுத்து என்ன கேள்வி கேளுங்க. நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க பிரசன்டேஷன் பத்தி பேசுங்க. இல்ல பிரசன்ட் அதான் நான் மறுபடியும் சொல்றேன். பிரசன்டேஷன் எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னா பிரசன்டேஷன் தெரியுமில்ல? நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் அசோகன் சார் இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு நான் பார்த்ததுல ஒரு மிக பெரிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா நான் அவர் சொல்லுவேன். நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததான் என்ன தம்பி, அன்னைக்கு வந்து கேப்டன் உங்க கூட இல்லை அப்படின்ட்டு நீங்க வருத்தப்பட வேண்டாம். 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தர்மத்துல இந்த கேப்டன் இருப்பேன். அன்பழகன் சார், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மார்க் அதிகமா போட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த கேப்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம். தேங்க்யூ. வரட்டுமா? அடுத்ததாக இவர் ரியல் ஹீரோ கிடையாது, ரியல் ஹீரோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். There is a beauty in the character. There will be a home and home. When there is a home and home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. Hi, my dear children and students and youngsters of India, the classical poet in Kaniyan Pugadodot declared, what is mean that failed the FA is the first attempt in learning. What is now the next opportunity? அனைவரும் கனவு காணுங்கள். கனவு என்பது நாம் தூக்கத்தில் காண்பது கனவு அல்ல, நம்மை தூங்க விடாமல் தடுத்துகிறது அதுவே ஒரு கனவாகும் என்று கூறியவர்கள். நன்றி வணக்கம். தேங்க்யூ அண்ட் ஜெய்தேவ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஆல்.